எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ஆதியாகமம் 41வது அதிகாரம் 52வது வசனம். அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி யோசேப்பு தன்னுடைய வாயினால் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்னை பழுக பண்ணினது எந்த மனிதனும் இல்லை, என்னை பெருகச் செய்தது எந்த மனிதனுடைய ஆசீர்வாதங்களும் இல்லை, தேவனே இதனை செய்தார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாயினால் அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கைகளில் சின்ன ஆசீர்வாதமோ பெரிய ஆசீர்வாதமோ எது கிடைத்தாலும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? தேவன் எனக்கு செய்தார், கடவுள் எனக்கு செய்தார், கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே ஆண்டவரேன்னு கெஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கொடுத்தாரு, நான் உழைத்து சம்பாதித்தேன், நான் வேலைக்கு போனேன், என்னுடைய கஷ்டம், என்னுடைய வேர்வை, என்னுடைய ரத்தம், இதெல்லாம் பயங்கர டைலாக் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேலை செய்து சம்பாதித்தது உண்மைதான், நீங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவது உண்மைதான். ஆனால் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய பலனை கொடுத்தது யார் தெரியுமா? கர்த்தர் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த யோசேப்பை எந்த சூழ்நிலையில் ஆசீர்வதித்தார் என்று மேலே இருக்கிற வசனம் வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணார். நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த தேசம். நான் இந்த தேசத்திற்கு வரும்போது ஒரு கைதியாகி வந்தேன், எல்லாவற்றையும் இழந்து போய் வந்தேன், தகப்பனுடைய அன்பை இழந்தேன், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டேன், அடிமையாய் இந்த தேசத்திற்கு ஒன்றும் இல்லாமல் நான் வந்து நின்றேன் என்பதை அவன் நினைவு கூறுகிறான். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை துவங்கப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தியானித்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இவன் சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த இந்த தேசத்தில், நான் அவமானப்படுத்தப்பட்டிருந்த இந்த தேசத்தில், குற்றமே செய்யாமல் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட இந்த இடத்தில், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம், நீங்கள் படிக்கிற இடத்தில் சிறுமைப்படுத்தப்படலாம், நீங்கள் எந்த இடத்தில் ஊழியம் செய்கிறீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், யோசேப்பின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பெருக செய்வார், பழுக செய்வார். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை இந்த யோசேப்புக்கு தருவதற்கு என்ன காரணம், என்ன காரணமாக இருந்தது என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதே வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் 39வது அதிகாரம் 2வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39:2 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் சிறுமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். எல்லா சூழலில் கூட இருந்தவர், அவனை பெருக்கமாய் பழுகி பெருகும்படி செய்தவர் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், உயர்த்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து உயர்ந்த இடத்தில் கொண்டு வருவீராக, கனப்படுத்தி நிலைநிறுத்துவீராக, போராட்டங்கள் எல்லாம் மாறுவதாக. இந்த நாள் முதற்கொண்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், சிறைச்சாலையின் அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும், அடிமைத்தனத்தின் அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் நீர் யோசேப்போடு இருந்தது போல பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், சாட்சிகளாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.